ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். சேது பாட்டி சொன்னதவே நினைச்சு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம தமிழ் வராங்க. தமிழ் வந்ததுமே சேது என் தமிழ் நம்ம வழக்காப்பு அந்த ஜோசியர் சொன்னபடியே நல்லபடியாக முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது இப்படி இவர் கேட்குறாரு, நம்ம இவர்கிட்ட உண்மை என்ன ஏதுன்றதை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு, எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ஆனால் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது, என்ன விஷயம் சொல்லு தமிழ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, அவங்க சொன்ன மாதிரி குழந்தை இல்லை, அது பொய்யன் ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ தமிழ் விளையாடுக்கு கூட இப்படி சொல்லாத, அந்த குழந்தை மேலே நான் எந்த அளவுக்கு உயிராக இருக்கேன்றது உனக்கு தெரிஞ்சோ, நீ இப்படி பேசாத, தயவு செஞ்சு அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க சேது. உடனே இல்லைங்க, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் சீரியஸாக ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ் பேச்சை மாற்றிடுறாங்க. அடுத்ததாக ஈஸ்வரி இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. உடனே இது சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சந்தேகத்தை வர வைக்குது. என்னடா இது, இந்த ஈஸ்வரியா இழுத்து போட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இதை நம்மளால் நம்பவே முடியலையே, அவளை இது செய்யறது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக இதில் வேறு ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குது, அதனால தான் இவ வேலையை செஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மோகனாலேருந்து வீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம தமிழ் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ ஏது பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வளகாப்புக்கு வராங்க. இதை பார்த்து நம்ம தமிழ் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கடைசியில் நம்மளை வசமாக மாட்ட வச்சுட்டு இவங்க மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. இப்போ தமிழ் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லி நம்ம தமிழை சம்மதிக்க வைக்க போகிறாங்க இந்த வளகாப்புக்குங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.